அப்ப குர்ஆனுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் மனிதர்களுடைய நீர்வழிக்காக தான். அடிக்கடி நாங்கள் தாவா செய்யும் பொழுது என்ன சொல்லுவோம்? யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய அந்த முஸ்லிம் இல்லாத காபிர்களுக்கு என்ன சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா? ஒரு ஸ்கூல்ல ஒரு ரூல்ஸ் பிரகாரம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய ஒரு அடிப்படை சட்டம். இங்க ஸ்கூல்ல இப்படிதான் யூனிஃபார்ம் போடணும், இங்க ஸ்கூல்ல இப்படிதான் துணி போடணும், இப்படிதான் புக் எடுத்து வரணும், இந்த டைமுக்கு தான் வரணும். அப்ப அந்தந்த ஸ்கூலுக்கு அந்தந்த ஒரு சட்டம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் நம்மளுடைய இஷ்டப்படி இந்த உலகத்தில் வாழ முடியாது சகோதரர்களே. இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாம் எப்படி வாழ வேண்டும்? யார் நமக்கு இந்த உயிரை கொடுத்தானோ அவனுடைய பேச்சு கேட்டுதான் வாழ முடியும். இப்ப நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய பிள்ளை நம்மளுடைய பேச்சு கேட்கலாம், நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய வீட்டிலிருந்து என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறியா? திட்டுறோமா இல்லையா நம்மளுடைய பிள்ளைங்களை? என் வீட்டில இருந்து எனக்கு நீ எதிர்த்து பேசுறியா? பொண்டாட்டிட்ட ஏதாவது மனைவிட எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என் வீட்டுல உட்காந்து நான் போடுற சோறுல இருந்து நீ எனக்கே பதில் பேசுறியா? கோபத்துல ஆக்ரோஷமா பேசக்கூடிய கணவர்கள் இருக்கிறார்கள். அப்ப தான் சம்பாதித்த தானுடைய வீடு என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்தான் என்று சொன்னால் அவன்தான் நமக்கு அதிபதி, அவன்தான் நமக்கு இறைவன். அவனுடைய பேச்சு கேட்டுதான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும். அவனுடைய பேச்சை கேட்காமல் அவனுக்கு மாறு செய்து இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் தப்ப முடியாது. அதனால்தான் இந்த குர்ஆன் நமக்கு ஒரு நேரு வழி, ஒரு கைடன்ஸ் புக். இந்த உலகத்தில் எப்படி நேரான வழியில் இருக்க வேண்டும், எது சரியான வழி, எது தவறான வழி, எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த திருக்குர்ஆன். உதாரணத்துக்கு இதற்கு முன்னாடி இந்த தலைப்பு பேசும் பொழுது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன். ஒரு மார்க்க அறிஞர் சொல்லுகிறார், இந்த திருக்குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், எந்த விஷயத்துக்கும் நீங்க கேள்வி கேட்டால் இந்த திருக்குர்ஆனில் பதில் கிடைக்கும். எந்த சம்பவத்துக்கும், எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இந்த தீர்வு இந்த குர்ஆனில் கிடைக்கும். இந்த குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கலிமா இந்த திருக்குர்ஆன். அப்ப ஒரு மார்க்க அறிஞர் இது சொல்லும் பொழுது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்கிறார், கேலிக்கிண்டலாக பேசுகிறார், குர்ஆன்ல எல்லாமே இருக்குதுன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு தக்காளி என்ன ரேட்டு சொல்ல முடியுமா? குர்ஆன்ல இருக்குதா? அப்படி கேட்கிறார். அந்த மார்க்க அறிஞருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவு ஞானம் பாருங்களா, சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்லுகிறார், குர்ஆன்ல இருக்குது. நமக்கே ஆச்சரியமா இருக்குது, எப்படி குர்ஆன்ல இருக்குது? ஆனா சூரத்துல் அன்பியால இருக்குது, வஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அறிவில்லாதவர்கள் அறிவு இருக்கக்கூடிய மக்களிடம் தெரிந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்ன வார்த்தை தெரியலையா? போய் கேட்டுக்கோங்க. அப்ப குர்ஆன்ல அந்த பதில் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் குர்ஆனை ஆராய்ச்சி பார்த்தால் தெரியும் இந்த இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய உண்மையான வார்த்தை, இந்த வேதம் நமக்காக அருளப்பட்ட உண்மையான ஒரு திருக்குர்ஆன்.